எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973777532 எண்ணை அணுகவும். வழிபாட்டு முறைகளில் சித்தர்கள் வழிபாடும் மகான்கள் வழிபாடும் ஒரு முறையாகும். தெய்வங்களை வழிபடுவதைப் போல் தெய்வங்களின் அருளை முழுமையாக பெற்று அவர்களின் தரிசனத்தை பெற்றவர்களையும் வழிபடுவது மிகவும் சிறப்புடையதாகும். சித்தர்களை குறிப்பிட்ட முறையில் தினமும் வழிபட்டு வந்தால் வறுமை நீங்கி செல்வ செல்வம் பெருகிக் கொண்டே இருக்கும் என்பது நம்பிக்கை. சித்தர்கள் வழிபாடு என்பது 8 வகை சித்திகளை பெற்ற சித்தர்களை வழிபடுவதாகும். இதை வெறும் பூஜை வழிபாடாக மட்டும் செய்யாமல் சித்தர்களின் சீவ சமாதிக்கு சென்று வழிபடுவது, அவர்களின் அருளை பெறுவது, வேண்டுதல்களை நிறைவேற்றுவது போன்ற நம்பிக்கைகளுடன் மேற்கொள்ளப்படுகிறது. சித்தர் வழிபாடு வேண்டுதல்களை விரைவாக நிறைவேற வழிவகுக்கும் என்றும் நம்பப்படுகிறது. தன்னை அறிந்து இறைவனை தரிசித்தவர்களே சித்தர்கள் என்பதால் அவர்களை வழிபடுவது ஆன்மீக நிலையில் உயர்வதற்கு உதவும். சித்தர்கள் வழிபாடு வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை தந்து வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடியதாகும். சித்தர்களை சிவராத்திரி, அமாவாசை, பௌர்ணமி, பிரதோஷம் ஆகிய நாட்களில் வழிபடுவது மிக மிக சிறப்பு. சித்தர்களை அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேளையில் வழிபடுவது அதிக பலனை தரும். சித்தர்களின் சீவ சமாதிக்கு செல்வதால் நேர்மறையான எண்ணங்கள் மற்றும் தெய்வீக அருள் கிடைக்கும். சிறப்பு நாட்களான பௌர்ணமி போன்ற நாட்களில் சித்தர்களின் சக்தி வாய்ந்த இடங்களுக்கு சென்று வழிபடுவது நல்ல பலனை தரும். வீட்டில் சித்தர்களுக்கான பூஜைகள் செய்வது அல்லது தியானம் செய்வது போன்றவையும் வழிபாட்டு முறையில் அடங்கும். குறிப்பிட்ட ஒரு சித்தரை தரிசிப்பதற்காகவும் அவரது அருளை பெறுவதற்காகவும் அவரை வழிபட்டு தியானிப்பது ஒரு வகை. ஆனால் குறிப்பிட்ட எந்த சித்தரையும் வழிபடும் முறையோ அவருக்குரிய மந்திரமோ தெரியவில்லை என்றாலும் பொதுவாக அனைத்து சித்தர்களையும் நினைத்து தியானித்து வழிபட்டால் வறுமை நிலை நீங்கிவிடும். அனைத்து விதமான செல்வங்களும் சேரும். மிகவும் சக்தி வாய்ந்த அதே சமயம் எளிமையான வழிபாடுகளில் ஒன்று சித்தர் வழிபாடு. சித்தர் வழிபாடு செய்வதற்கு முன்பாக நீங்கள் குளிக்கும் தண்ணீரில் 2 ஸ்பூன் பசும்பால் அல்லது சிறிது பன்னீர் கலந்து குளிக்கவும். இது உடல் மற்றும் ஆறாவட்டத்தை சுத்தப்படுத்தி நெகட்டிவ் எனர்ஜியை நீக்கும். குளித்த பிறகு கிழக்கு பார்த்தவாறு அமர்ந்து மனதை ஒருநிலைப்படுத்தி சித்தர்களை வணங்கவும். சித்தர்களின் பெயர்கள் தெரியாவிட்டாலும் பரவாயில்லை. அனைத்து சித்தர்களுக்கும் நமஸ்காரம் கூறி ஓம் அகத்தீசாய நமக, ஓம் நந்தீசாய நமக, ஓம் திருமூல தேவாய நமக, ஓம் கருவூரார் தேவாய நமக, ஓம் ராமலிங்க தேவாய நமக என்னும் மந்திரத்தை 27 முறை தினமும் சொல்ல வேண்டும். இந்த 5 சித்தர்களின் மந்திரத்தை 27 நாட்கள் தொடர்ந்து 27 முறை உச்சரிப்பதால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் வறுமை தானாக விலகிவிடும். செல்வ செழிப்பு தானாக உயர துவங்கிவிடும். வீட்டில் விளக்கேற்றி வைத்து வாசனை மிகுந்த பூக்கள் சூட்டி தீபதூப ஆராதனை காட்டி சாம்பிராணி புகை போட்டு ஏதாவது ஒரு இனிப்பை நைவேத்தியமாக படைத்து வழிபடுவது இன்னும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.